ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு ஷாப் டு பை கோல்டு காயின். நம்ம எந்த ஷாப்பில் கோல்டு காயின் வாங்கினா நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7890 ரூபா இன்றைக்கான கோல்டு ரேட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. நேற்று 100 ருபீஸ் குறைஞ்சிருக்கு சாட்டர்டே. இன்றைக்கி நான் வந்து சண்டே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து. மங்களன் மங்கள்லையும் நம்ம வந்து ஜிஆர்டியும் கம்பேர் பண்ணி நம்ம எங்கே நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கினா நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சேலம்லேருந்து பார்க்குறீங்கனாலும் சரி, திருச்சியிலேருந்து பார்க்குறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பார்த்தாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம வந்து கோல்டு காயின் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஷாப்பில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து சரி வாங்கலாம், இந்த கடைக்கு போனாலே கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த ஷாப்பில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மங்களன் மங்களையும் ஜிஆர்டியும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு 150 மில்லிகிராமுக்கு நம்ம வந்து ஒரு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாலாம் வந்து நம்மளுக்கு 100 மில்லிகிராமும் கிடைக்காது. எந்த கடைக்கு நீங்கள் போனாலும் சரி, இப்போ ஜிஆர்டிக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்ரீகுமரன், தங்கமயில், நீங்கள் எந்த ஜுவல்லரி ஷாப் போகிறதா இருந்தாலும் சரி, 150 மில்லிகிராம்க்கே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கோல்டு காயின் நம்ம வந்து வாங்க முடியாது. அதோட கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும், கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். நான் சும்மா பார்த்திங்கன்னா இந்த 150 மில்லிகிராம் அப்படின்னு போட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் நம்ம வந்து 7890 ரூபான்னு போட்டோன்னா 1183 ரூபா வரும். அதே தான் பார்த்திங்கன்னா இங்கே ஜிஆர்டிக்கும் அதே தான் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனால் வரும். இந்த கோல்டு மில்லிகிராமை பொறுத்து இப்போ வந்து 1 கிராம் வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ வந்து 1 கிராமுக்கு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மாறும் கோல்டு ரேட்டும் சரி, அந்த மில்லிகிராமும் சரி. நான் வந்து மங்களன் மங்களில் பார்த்திங்கன்னா 1% வேஸ்டேஜாக போடுவாங்க. இதுக்கு வந்து 1% போட்டோன்னா 11 ரூபா வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் போடுவாங்க, வேஸ்டேஜெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. 75 ரூபா மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களில் இன்னொரு சார்ஜ் பண்ணுவாங்க, ஹால்மார்க் சார்ஜ் அப்படின்னு 45 ரூபான்னு போடுவாங்க. ஆனால் வந்து ஜிஆர்டியில் வந்து இது கிடையாது. இந்த ஹால்மார்க் சார்ஜெல்லாம் இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து ஹால்மார்க் சார்ஜ் அப்படிங்கிறது போட மாட்டாங்க. 3% ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் போடுவாங்க. 3% ஜிஎஸ்டி இதுக்கு போட்டோம், இந்த இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து 3% ஜிஎஸ்டி போட்டோன்னா 37 ரூபா வரும். அதே பார்த்திங்கன்னா இதுக்கும் இந்த டோட்டல் பண்ணிவிட்டு இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டோன்னா 37 ரூபா வரும். இதையும் கால்குலேட் பண்ணோன்னா 1277 ரூபா. 7 ரூபா பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்கன்னே வைங்க, 1270 ரூபா வரும். நம்ம வந்து இந்த இது வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காயின் நம்ம வந்து 150 மில்லிகிராமுக்கு வாங்க போனீங்கன்னா மங்களன் மங்களில் இவ்வளோ வரும். அதுவும் பார்த்திங்கன்னா நேற்று ஆன கோல்டு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ வரும். ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கால்குலேட் பண்ணோன்னா 1295 ரூபா, 5 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 1290 ரூபா. இப்போவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஜிஆர்டிக்கும் மங்களன் மங்களுக்கும் எவ்வளோ ஒரு 20 ருபீஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோவாலாம் நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1% தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க, 11 ரூபா தான். அதே பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் 75 ரூபா தான் இங்கே போடுவாங்க. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 57 ரூபா தான் வரும். ஒரு 18 ரூபா இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும், 18 ரூபா. அதெல்லாம் டோட்டலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20 ரூபா வரும். இதுக்கும் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகுது. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மங்களன் மங்களுக்கும் ஜிஆர்டிக்கான டிஃப்ரென்ஸு. எல்லா கடைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க, இப்போ மில்லிகிராம்ஸ்லேயும் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போடுறாங்க. ஒவ்வொரு கடையிலாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் போட மாட்டாங்க, மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் போடுவாங்க. ஒவ்வொரு கடையில் மேக்கிங் சார்ஜ் போட மாட்டாங்க, வேஸ்டேஜும் இந்த ஹால்மார்க் சார்ஜும் கால்குலேட் பண்ணுவாங்க மங்களன் மங்கள் மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 ஷாப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. வேறு ஷாப்புக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா கூட டிஃபர் ஆகிருக்கும், இல்லை கம்மியாக கூட வந்திருக்கும். நம்ம வாங்குகிற பொறுத்து நம்ம வந்து சரி இந்த கடையில் வாங்கலாம், அந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னே நம்ம வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிடக்கூடாது. அங்கே வந்து ஜாஸ்தி வேஸ்டேஜ் போடுவாங்க.
இப்போ நான் வந்து இந்த 150 மில்லிகிராமுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பேன்னா 57 ரூபா தான் நான் வந்து கொடுப்பேன். இதுக்குன்னா ஒரு 75 ரூபா தான். அப்படி தான் போகும் தவிர நீங்கள் வந்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு 150 மில்லிகிராம் வாங்கும்போது 75 ருபீஸ் வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் வந்து ஒரு 150 மில்லிகிராம் வாங்குறதுக்கு ஒரு 250 மில்லிகிராம்ஸ் அப்படி இல்லைனா 500 மில்லிகிராம்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அவ்வளோலாம் 500 மில்லிகிராம்ஸ்க்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3000 வரும். அவ்வளோலாம் நான் போட்டு என்னால் வாங்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே வாங்கிக்கலாம். இந்த 150 மில்லிகிராம் வாங்கலாம். அது வாங்குறதா இருந்தாலும் எந்த கடையில் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக போடுவாங்க, மேக்கிங் சார்ஜ் கம்மியாக போடுவாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 2 கடைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 20 ருபீஸ் தான். நீங்கள் வந்து இந்த கடையிலையும் வாங்கலாம், அப்படி இல்லைனா இந்த கடையிலையும் வாங்கியிருக்கலாம். நானும் பார்த்திங்கன்னா ஜிஆர்டிலையும் நிறைய இது வாங்கியிருக்கேன், கோல்டு காயின்ஸு. சில்வர் காயினும் நான் வந்து ரீசெண்ட்லி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மங்களன் மங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு ரேட்டை பொறுத்து இருக்குது. ஒரு 20 ரூபா அந்த மாதிரி டிஃபர் ஆகும். வெயிட்டிங் சார்ஜ் அதெல்லாம் பொறுத்து அவங்க வந்து போடுறதெல்லாம் டிஃபர் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷாப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக மேக் பண்ணேன்னா, சரி இந்த மாதிரி நம்ம வந்து மிடில் கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லிகிராம்ஸ் வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மில்லிகிராம்ஸ்லேயே அவங்க வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எந்த கடையில் அவங்க வாங்குறதா இருந்தாலும் எந்த கடையில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக போடுவாங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேறு 2 ஷாப்பை எது நம்ம வந்து கம்பேர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சீக்கிரமாக நான் வந்து போடுறேன். மங்களன் மங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் தான் இருக்குது. சேலத்தில் ஒன்று இருக்குது, திருச்சியில் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து வேறு அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஆர்டி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா தான் வந்து ஜாஸ்தியாக வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா, இந்த 2 ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மங்களன் மங்கள் சூஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் வாங்குறதா இருந்தால் 2 கடையில் ஏதாவது ஒன்று வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.